எல்லா தமிழர்கள் மறந்து போன பண்பாட்டு திருவிழாவா இது நடக்குது. 100% placement guaranteed BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Chennai's Amartha Aviation Hotel Management Nursing. ஈஸியா படிங்க சாலரியோட. உலகத்திலேயே பேசும் மொழிக்குன்னு கோயில் இங்கே தான் இருக்கு. அந்த தமிழை வளர்த்த கம்பன், வள்ளுவன், இளங்கோ இவங்களுக்கெல்லாம் தனித்தனி சன்னதிகள். இதுல சேர சோழ பாண்டியர்களை யுனைட் பண்ற மாதிரி அவங்களோட சிம்பிள்ஸ் இருக்கு. ஆனா இதுக்கு என்னென்ன அணிகள்னு சொல்லி சுத்தானந்த பாரதி எழுதியிருக்காரு. ஆமா, காதலிரும் குண்டலமும் கைக்கு வளை ஆவதியும் கருணை மார்பில் மீதொளி சிந்தாமலையும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் என்ப பூந்தாளினையும் பொடியச் சூடி நீதியொளி செங்கோலாய் திருக்குறளை தாங்குதமிழ் நீடுவாழ்க. அதாவது முதல்ல தமிழ் மொழி வந்து ஒலி வடிவத்துல வந்துச்சு, அப்புறம் வரி வடிவத்துல வந்தது. அவங்க 2 பேர் தான் இங்க துவார பாலகரா இருக்காங்க. தமிழ் மொழி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு 10% மட்டும்தான். 90% தமிழ் வந்து அழிஞ்சிருச்சு கடல் கோல்ல. சுனாமி மாதிரி வந்து சுனாமி தான். பெருங்காப்பியனை பேசும் காலை வாழ்த்து வணக்கம் வருபொருள் இவற்றில் ஒன்று ஏற்படுத்தாகி முன்னூறவியந்து நாற்புழு பயிர்க்கு நடத்தாகி தன்னிகர் இல்லா தலைவன் உழைத்தாய் பூம்பொழி குணவழிதல் புனல் விளையாடல் சேம்பிளி மதிக்கிளி சிறுவரை பெறுதல் இவ்வளவுலாம் இருந்தால் தான் காப்பியம். இவ்வளவு இருக்கணும் காப்பியத்திலேன்னு சொன்னவரே இவருக்கு அடுத்த தண்டி அலங்காரத்தில் அது விரிவாக சொல்லப்பட்டது. கண்ணதாசனே எப்படி வந்து நான் மிகப்பெரிய அவர் வந்து ஆத்திகவாதியை எப்படி மாறினான்னு ஒரு இன்டர்வியூ கேட்குறாங்க. அப்போ கம்பராமாயணத்தை ஒரு கூட்டம் எரிக்குது. கத்துக்கடல் சூழ்ந்தும் கல்லாதார் தீ வைத்தும் கம்பராமாயணத்தை எரிக்கிறாங்க, தமிழை எரிக்கிறாங்க, இது அழியணும் அப்படின்ட்டு. கத்துக்கடல் சூழ்ந்தும் கல்லாதார் தீ வைத்தும் குத்து வடமொழியின் கூர்வாள் பட்டும் இத்தனையும் தாங்கி இருக்கும் செந்தமிழ். நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின். விக்கிபீடியாவில் வந்துட்டு தமிழ் தாய் கோயில் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உலகத்திலேயே ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். கூகுளே வந்து மாற்றி சொல்லாது. அந்த ஒரு இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பனுக்கு வருஷம் விழா எடுக்கிற இந்த காரைக்குடி மண் தாங்க. காரைக்குடி மண்ணில் தமிழ் தாய்க்கு தனியாக ஒரு கோயில் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே உலகத்திலும் தோன்றின மூத்த குடி வந்து நம்மளோட தமிழ் குடி. அந்த மூத்த குடின்றது என்னென்னா உலகத்திலே கலாச்சாரம் இந்த அகழாய்வுலாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட நெல் மணிகள் வந்து 3000 வருஷம் பழசு, 4000 வருஷம் பழசு அப்படின்னு சொல்லுவாங்க. இஜிப்சியன் சிவிலைசேஷன், கிரீக் சிவிலைசேஷன், அதாவது மக்கள் வந்து சிவிலைஸ்டாக வாழ்ந்தாங்க, உலகத்துக்கு வாழ்வியலை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழர்கள் தான். அப்படிப்பட்ட தமிழ் தாய்க்கு ஒரு கோயில் இருக்குது. அதை 24 வருஷமாக கரெக்டாக நான் சொல்லணும்னா 1975 23ஆம் தேதி வந்து நம்மளுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் வந்து முதல்ல கல் வச்சாராம். ஆக்சுவலி அதோட வரலாறு பேசுறதுக்கு முன்னாடி என் கூட ஒருத்தர் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்காரு. யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியோட எங்களோட ஒரு அடையாளமாக நாங்கள் சொல்லுவோம் அறிவுடை நம்பி அண்ணே கை கொடுங்க. இன்னைக்கு தமிழ்த்தாய் கோயில் முன்னாடி இவர்கிட்ட பேசுன்னு அவர் கௌரவமாக நினைக்கிறேன். இந்த பிஹைண்ட் நோட்ஸில் நம்ம ரொம்ப லேட்டாக இவரை காமிச்சிட்ருக்கோம். 24 ஆண்டுகள் தொடர்ச்சியாக காரைக்குடியில் தமிழ்த்தாய் கோயிலுக்கு விழா எடுக்கும் ஒரு மனிதர் இவர். முன்னாடி முதல்ல இந்த கோயிலோட வரலாறு பற்றி நான் உங்ககிட்ட இருந்து, அதாவது நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டாலும் உங்கள் வாய்மொழி நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன்னா. அன்னை தமிழ் மொழிக்கு அணிமணிகள் சூட்டி வித்து தன்னை தமிழுக்கே தந்து வைத்த கம்பனவன். சாகா வரம் படைத்த தமிழரசன் கம்பனுக்கு சாக்கா எழுப்பிய மண்டபம். சாகா வரம் படைத்த தமிழரசன் கம்பனுக்கு சா கணேசன், அதான் சாக்கா எழுப்பிய மண்டபம். தமிழ் மீது கொண்ட காதல் பார்த்தீங்களா? தமிழ் அப்படின்னு நாக்கில் பெறலுது. இது வந்து நான் எழுதுனதில்ல, கண்ணதாசன். வந்து இதே கவியரங்கத்தில் கண்ணதாசன் ஒரு கவியரங்கு விழாவுக்கு தாமதமாக வந்துட்டார். தாமதமாக வந்தபோது அவர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே கடிகாரம் பார்ப்பதே பிடிவாதமாய் கொண்ட கணேசருக்கு வணக்கம் அப்படின்னு ஆரம்பித்தார். அதே மாதிரி கலைஞர் ஒரு முறை முதலமைச்சராக இருக்கும்போது அந்த விழாவினுடைய விழா தலைவர் கலைஞர் முதல்வர், அவர் சீஃப் கெஸ்ட்டு, அவர் தாமதமாக வர்றாரு. தாமதமாக வர்றம்போது எப்போவுமே வந்து ஒரு அரசியல்வாதி நிகழ்ச்சி அப்படின்னா ஒரு 10 நிமிடமோ 20 நிமிடமோ 30 நிமிடமோ கழிச்சு தான் நடக்கும். இவர் அதே மாதிரி அசால்ட்டாக வர்றாரு. ஆனால் கணேசையா எப்படின்னா உலகத்திலேயே ஒரு கம்பன் விழான்னு ஒரு விழா நடந்துச்சுன்னா 6 மணிக்கு வந்து 5:55க்கு கம்பன் வாழ்க ஆரம்பிச்சிரு, கன்னி தமிழ் வாழ்க அப்படின்னு நம்ம சொன்ன உடனே எல்லாரும் வாழ்க வாழ்கன்னு கத்துவாங்க. அது வந்து 5:55க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் 5:55 இருக்கும். அது ஃபஸ்ட்டு கால். அடுத்து 2வது கால், 3வது கால் 6 மணிக்கு. யார் வந்தாலும் வராட்டி நிகழ்ச்சி நடக்கும். அதே மாதிரி 2 பேருமே தாமதம். இவர் ஒரு நாள் தாமதம் வர்றாரு ஒரு விழாவுக்கு, அதே மாதிரி கலைஞர் தாமதம் வந்துட்டார். வந்தபோது இப்போ சொல்கிறாங்க, எங்கள் முதலமைச்சர் வந்துக்கிட்டு இருக்காரு, நீங்கள் வாட்டுக்கு விழாவை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு. யாருக்காகவும் தமிழ் காத்து இருக்காது அப்படின்ட்டு விழாவை ஆரம்பித்தார். அதுக்கு கலைஞர் உடனே உள்ளே வந்து, நான் தாமதமாக வந்ததற்கு
மத்திய அரசு தான் காரணம். ஓகே. நானும் மாநில அமைச்சர், நான் மாநில முதலமைச்சர். ஏனென்றால் ரயில்வே கேட் போட்டாங்க. கேட்டு போட்டது வந்து மத்திய அரசோட கண்ட்ரோல். முதலமைச்சர் கண்ட்ரோல்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டிருக்கலாம். ஓகே. அது மத்திய அரசுக்குனால நான் தாமதம் வந்ததுக்கு மத்திய அரசு காரணம் சொல்லிட்டு சொல்றாரு. இல்லை, இந்த தமிழ்த்தாய் கோயில் வர்றதுக்கு முக்கிய காரணத்துல இது ஒரு காரணம் கூட சொல்லலாம். நிச்சயமா. எப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ இவர் வந்து உள்ள மேடையில் உட்காரும்போது பெரிய அடிகளார், இப்போ இருக்க அடிகளாருக்கு முதல்ல இருந்த அடிகளார் அந்த அரங்கத்தில் அவைத்தலைவராக இருக்கார். இங்கே விழா நடக்குது. அப்போ யாரோ ஒருத்தவர்கிட்ட தென்னரசு மாமா, அவங்க முன்னாள் எம்எல்ஏ, அவர் அமைப்பு செயலாளர், அவங்க எல்லாம் பின்னாடின்னு சொல்கிறாங்க, செட்டியார் உங்கள் மேலே கோபமாக இருக்கார், அவரை நீங்கள் கொஞ்சம் சாந்தப்படுத்துகிற மாதிரி பேசுங்க அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. சிட்டை எழுதி கொடுக்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி செட்டியார் என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு, காரைக்குடியில் ஒரு தமிழ்த்தாய் கோயில் வைக்கணும் அப்படின்ட்டு. ஆமாம், 1975. ஆமாம், அந்த விழாவில் கலந்துக்கிட்டு காலம் வரும் தமிழ்த்தாய்க்கு சிலை எழும் அப்படின்ட்டு 5 லட்சம் ரூபாய்க்கு செக்கு போட்டு அப்போயே கவர்மெண்ட் இது ஆர்டர் போட்டு அனுப்பி வைக்கிறாரு. அந்த 5 லட்சம் நிதியில் தான் இந்த கோயில் அமைக்கப்பட்டது. இதுதான் இந்த கோயில் வந்த வரலாறு. ஆண்டுதோறும் வந்து கம்பனுக்கு விழா எடுக்கிறது கம்பன் அடிப்படை சா கணேசன் ஐயா. அது கம்பன் அடிப்பொடின்றது வந்து அடியேன்றதுக்கான அர்த்தம். ஆமா, அவருக்கு அடிமை நான் அப்படிங்கிறார். கம்பனுடைய பாட்டுக்கு நான் அடிமை. ஆக்சுவலி இங்க காரைக்குடியில 18 வருஷம் ஆச்சுங்க. நான் இந்த வீட்டுக்கு ஆக்சுவலி இது வந்து என்னோட மாமியார் வீடு மாதிரி வச்சுக்கோங்க, காரைக்குடி. என்னோட தமிழுக்கு இவ்வளோ முக்கியத்துவம். இங்க வந்து நம்ம சிலப்பதிகாரம் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. வருஷம் வந்து இங்கேருந்து காவேரி பூப்பட்டினம்ல போயிட்டு இந்த சிலப்பதிகாரம் படிப்பாங்க, ராமாயணம் படிப்பாங்களா. தமிழுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இங்க வந்த பிறகு கம்மனுக்கு விழா வருஷம் அண்ணா என்னை கூப்பிடுவாங்க, நான் வருவேன். கம்மன் விழாவாக இருக்கட்டும், இந்த தமிழ்த்தாய் கோயில் விழாவாக இருக்கட்டும், எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதாவது குலசாமியை போய் கும்பிடுவோம்ல, அந்த குலதெய்வத்தை வருஷம் எப்படி மறக்காமல் வருஷம் போவோமோ அதே மாதிரி வருஷம் இந்த இடத்துல கலைஞர் ஐயா அவர்கள் நின்றுருப்பாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழை நம்ம பெருமை கொள்றதுக்கு நம்மளோட எதிர்கால தலைமுறைக்கு, குழந்தைங்களுக்கு இளங்கோவடிகள்னா யார், கம்பர்னா யார், வள்ளுவர்னா யார் அப்படின்னு மறக்காமல் இன்னி வரைக்கும் அந்த குட்டி குழந்தைங்களுக்கு அவ்வளோ விழா. நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்க பெண்கள் கோல போட்டியில் ஆரம்பித்து கயிறு இழுக்கும் போட்டியிலேருந்து ஒவ்வொரு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா தமிழர்கள் மறந்து போன பண்பாட்டு திருவிழாவாக இது நடக்குது. 24 வருஷம் நடத்திட்டாரு. இன்னும் 1 வருஷம் நடந்துட்டா அரசு அங்கீகரிக்கப்பட்ட விழாவாக இருக்கும். இவர் தனியாக எப்படி இதை நடத்தியிருப்பார்? உங்களுக்கு யார் துணையாக இருந்தாங்க? அதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குண்ணா. எனக்கு இந்த கோயில் அப்படிங்கும்போது இந்த பற்று வந்ததுக்கு முக்கிய காரணம் அப்படின்னா, நான் நிறைய கம்பன் விழாவுக்கு நான் வந்திருக்கேன். என்னுடைய ஐயா வந்து கம்யூனிஸ்டுக்காரர். அவர் வந்து ஜீவானந்தம் ஐயா இருக்காங்கல்ல, அவருடைய நெருங்கிய நண்பர். அவர் ஆண்டுதோறும் கம்பன் விழாவுக்கு என்னை அழைச்சிட்டு வருவார். அப்போ எனக்கு சரியா தமிழே என்னன்னே தெரியாது. அது போக திருக்குறள் சொல்லி கொடுப்பாரு. காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு திருக்குறள் சொல்லணும், சொன்னால் எனக்கு சாக்லேட் கொடுப்பாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். பிறக்கும்போது எல்லாரும் ஒரே மாதிரி தான். இன்னைக்கு எல்லாரும் டாக்டராக இருக்காங்க, ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி சிறப்பாயிட்டீங்க? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எல்லாரும் ஒன்றா மாதிரி பிறந்தவங்க. உங்களுடைய தொழிலில் சிறப்பை நீங்கள் காட்டும் போதே நீங்கள் உயரத்துக்கு போகிறீங்க. அதை வள்ளுவர் 2 வரியில் சொல்லிட்டு போயிட்டார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். அந்த விழா எப்படி நடத்தணும்னு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா, நான் வந்து ஒரு செய்தியாளராக ஜாயின் பண்ணுறேன் ஒரு தனியார் தொலைக்காட்சியில். அப்போ வந்து அவங்க வந்து ஒரு இன்ட்ரிவ் மாதிரி வச்சு, நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற சிறந்த இடங்கள், வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை பூரா எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் மாவட்டத்தில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்கள் கிளிப்பிங்ஸாக அவங்க கொடுக்கணும். அதுக்கான ஸ்கிரிப்ட் நம்ம எழுதி கொடுக்கணும். இது 2ஐயும் பார்த்துட்டு விஷுவலும் அதுவும் கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு பார்த்துட்டு நம்மளை வந்து செலக்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டரை ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கான இதுக்கு அப்படியே வந்து எல்லா இடத்துக்கும் போய் பார்க்குற போது இங்கே சிவகங்கை மாவட்டத்தில் சிறப்பாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குற போது பார்க்கப்பட்டதில் தமிழ்த்தாய் கோயில் ஒன்று. அடுத்து கம்பன் இங்கே தான் வந்து அடங்கியிருக்கார். கம்பனுடைய சமாதி இருக்குது சிவகங்கை மாவட்டம் நாற்றசங்கோட்டையில். அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. கம்பனுக்கு அவருடைய மகனை வந்து அமராவதி அம்பியவாதி காதல்லாம் தெரியும். அதில் வந்து அவரை மகனை வெட்டி கொண்டுறாங்க. அப்போ மனசு உடைஞ்சு அவர் வந்து ஒரு மூளையே குழம்பி போன ஸ்ட்ரெஸ் ஆகி மயனை வளர்த்த மகனை கொண்டுட்டார். மூத்த மகனை அரசன் கொண்டுட்டான். நாடு கடத்திட்டு இந்த நாட்டை விட்டு போன்னு விரட்டிடுறான். அப்போ அடைக்கலமாக அவர் இங்கே வந்திருக்காரு. இங்கே வந்து நாற்றசங்கோட்டைங்கிறது வந்து எப்படின்னா, வந்தாரை வாழ வைக்கும் பூமி சிவகங்கை பூமி. அது மாதிரி நாற்றசங்கோட்டை செட்டியார்கள் வீடு. அங்கே போய் மூலையில் உட்காந்துருக்கிறது. இவர் தமிழுக்காக ரொம்ப மரியாதை கொடுத்து கம்பராமாயணத்தை அரங்கேற்றணும்னு சொல்லி இவரை அடைக்கலம் கொடுத்து உள்ளே வச்சுக்கிறாங்க. அப்படி போய் இருக்கிற போது ஒரு ஏற்றம் இறைக்கிற பையன், ஒரு ஏற்றம் இறைக்கிற கணவன் மனைவியும் ஒரு பாட்டு பாடுறாங்க.
இது செவி வழியாக சொன்னதான் அதுக்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது. ஆனால் நான் கேட்டது ஒரு பெரிய ஒரு வயசான 95 வயசு ஐயா, நான் கம்பன் அந்த இதை எடுக்க போயில எனக்கு கிடைச்சது. நல்லா நீங்கள் சத்தமாக அந்த பாட்டை பாடணும் சொன்னது எப்படின்னா, அவருக்கு வந்து ஒருத்தர் வந்து ஏற்றத்தை இறக்கிறாரு, இன்னொருத்தர் அது மேலே ஏறி போகும்போது ஒரு பாட்டு பாடுவாங்க. இவர் ஒரு ஏற்ற பாட்டு பாடுவார், அவர் அந்த இது பாடுவாங்கள்ல, அந்த முதல் மரியாதை பாட்டு. அது மாதிரி பாட்டு வரும்போது மூங்கில் இலை மேலே அப்படின்னு இவர் பாடுவார். தூங்கும் பனி நீரே அப்படின்னு அவங்க பாடுவாங்க. மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, தண்ணி இறச்சிக்கிட்டே இருக்காங்க, இறச்சி ஊற்றுறாங்க. அன்றைக்கி இருட்டிடுச்சு. இந்த பாடுவாங்க, ஏழாலோ ஏழேலோ அது மாதிரி பாடுற போது இந்த மாதிரி பாடிட்டு இருக்கும்போது நிறுத்திடுச்சு. அப்போ கம்பன் பார்க்குறாரு, இதுக்கு அடுத்த வரி என்னவா இருக்கும் அப்படின்னு. அவரால் கெஸ் பண்ண முடியலை. என்னடா இதுக்கு அடுத்த வரி என்னென்னமோ போட்டு பார்க்குறாரு, அந்த ஃபில் பண்ண முடியலை. மிகப்பெரிய கவிஞர், உலகத்துக்கே பாட்டு எழுதினவர். கம்பராமாயணத்தை வந்து வெய்யோன் ஒளி தன்மேனி விதிசோதிய மறைய பொய்யோ எனும் இடையாளனும் புலையானும் போனால் ஐயோ வரகதமோ மறைகடலோ மலை உயிலோ அப்படியே கொட்டு அருவியா. ஆனால் அவருக்கு வரல. இப்போ யோசிக்கிறார் எப்படி பண்ண முடியும்னு தெரியல. அப்போ அடுத்த வரிக்காக காலையில் எப்படி இவங்க வந்துடுவாங்க, ஏட்டை இறக்கும் போது பார்த்துடலாம்னு சொல்லி கரெக்டாக 6 மணிக்கு வர்றாரு. இவங்க மறுபடியும் இறக்கிறாங்க. அப்போ இது பாட்டை மறுபடியும் பாடினோடனே மறுபடியும் வந்து என்னையா அங்கே உட்காந்துருக்கேன்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அந்த அவனுக்கு ஒரு சின்ன பையன், அவன் வந்து மாடு மேய்க்கிற பையன். அந்த பையன்கிட்ட கேட்டபோது அடுத்த வரி தெரியாதா, இது என்ன பெரிய விஷயமா, மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரே வாங்கும் கதிரவனே, சூரியன் வந்தோன்னே மறைஞ்சிரும்ல அப்படின்னு அவன் சொன்ன உடனே இவருக்கு மனசு அப்படியே அப்செட் ஆகி, கருங்காலி கட்டைக்கும் வாய்நானா கோடாளி கதலி இளம் தண்டுக்கு வாய்நானும், கருங்காலி கட்டைக்கும் வாய்நானா கோடாளி கதலி இளம் தண்டுக்கு வாய்நானும், காட்டெருமை மேய்க்கின்ற காளையர்க்கோ நான் தோற்றேன், நாட்டரசம் கோட்டை நமக்கு, அங்கே உயிர் விட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து என்னன்னா, இந்த தமிழ்தாய் கோயில்ல ஃபர்ஸ்ட் வந்து எல்லா கோயிலுக்கு போகும்போது 2 சைடும் வந்துட்டு இவங்க இருப்பாங்க, துவார பாலகர்கள். அந்த துவார பாலகர்களா இங்க இருக்கிற 2 பேர் வந்து ஒன்னு ஒலித்தாய், இன்னொன்னு வரித்தாய். அதாவது முதல்ல தமிழ் மொழி வந்து ஒலி வடிவத்தில் வந்துச்சு, அப்புறம் வரி வடிவத்தில் வந்தது. அவங்க 2 பேர் தான் இங்கே துவார பாலகராக இருக்காங்க. அவங்களுக்கு மாலை போடணும், மரியாதை செலுத்தணும். அதுக்கு நீங்கள் யாரை கூப்பிடணும்னு நினைக்கிறீங்க? இந்த பொருளாளர் சண்முகம் வந்திருக்காரு. என்னன்னா, இன்னைக்கு ஒலி வடிவமாக இருந்த ஒலித்தாய்க்கு அவர் வந்து மாலை அணிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் நீங்கள் பண்ணுங்க. இந்த சிலைகள் செஞ்ச ஸ்தபதி பத்தி சொல்லுங்கண்ணா. இது வந்து செஞ்சவங்க யாரு? இந்த சிலையை செஞ்சவர் நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்க எழுவங்கோட்டை, ஓகே, தேவகோட்டைக்கு பக்கத்துல இருக்க எழுவங்கோட்டை கிராமத்தை சேர்ந்த ஸ்தபதி. இதை மட்டும் இவர் செய்யல, இதே மாதிரி வந்து பூம்புகார் கலைக்கூடம் இவர் செஞ்சதுதான். வள்ளுவர் கோட்டம் செஞ்சதான். முக்கடல் சந்திக்கும் அங்க ஐயன் திருவள்ளுவன் சிலை செஞ்சதும் அவர் தான். கணபதி ஸ்தபதி. ஆமா, அவர் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, இது வந்து 2வது செய்யப்பட்ட தமிழ்தாய் சிலை. முதல் செய்யப்பட்ட சிலை வந்து உலக தமிழ்நாட்டுக்கு எம்ஜிஆர் வாங்கிட்டு போயிட்டார். இந்த கோயிலுக்காக வச்சிருந்த சிலையை உலக தமிழ்நாடு அறிவிச்சிட்டாங்க. சிலை உடனே செய்யணும்னு சபதியை போய் கேட்குறாங்க. அவர் 6 மாதம் எனக்கு டைம் வேணும், 6 மாதம் முடிச்சாதான் இந்த மாதிரி சிலையை நான் என்னால் கொடுக்க முடியும்னு கேட்கும்போது, இப்போ 6 மாதம் நான் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு உடனே சிலை வேணும், இதுக்கு என்ன ஐடியான்னு சொல்லும்போது யாரோ சொல்லியிருக்காங்க, கம்பனடிப்படி சாக்கணேசன்ட்டு ஒரு சிலை இருக்குது, அந்த சிலையை நீங்கள் கடன் வாங்கிட்டு போயிட்டு திருப்பி புதுசாக செஞ்சு கொடுத்துன்னு சொல்லி அது இப்போ இருக்கிற முதல்வர்கிட்ட நம்ம வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு இந்த நிறைவடையாத இந்த கோயிலை நிறைவடையாத இந்த கோயிலுக்கு கொஞ்சம் நிறைவடைறதுக்கு உதவி பண்ணணும். அது நீங்கள் மேலே அப்படியே உயர்த்தி காமிங்களேன் கோபுரத்தை. அந்த வரித்தாய்க்கு மாலை அணிவிக்கணும். அந்த வரித்தாய்க்கு மாலை அணிவிக்கணும்னா நிச்சயமா அதுக்கு தமிழ்தாய்க்கு தகுதி பெற்ற ஒரு பிள்ளையை தான் அண்ணன் கூப்பிட போறாருன்னு நினைக்கிறேன். அவர் யாரை கூப்பிட போறீங்கன்னா? என்னுடைய மொழித்தாய்க்கு மாலை போடணும்னா கணவன் மனைவியாக தான் போகணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் வந்து இந்த நேரத்தில் என்னுடைய துணைவர் கணவர் அவர்களை, டாக்டர் லெனின் அவர்களை இந்த இதில் அழைக்கணும்னு விரும்புகிறேன். தமிழ்தாய் பற்றி சொல்கிறது பக்கத்தில், தமிழ்தாய் பக்கத்தில் 2 பிள்ளைகள் இருக்காங்க. அந்த பிள்ளைகள் பற்றி நம்ம உள்ளே போய் சொல்லிடுவோமாண்ணா. அதாவது நம்மளோட தமிழ் மொழிக்கான மொழித்தாய் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். என்ன ஒரு அழகு பார்த்தீங்களா? அம்மா பார்த்தோன்னே குழந்தை கட்டி பிடிச்சிக்கலாம், அந்த மாதிரி எனக்கு அம்மாவை கட்டி பிடிச்சிக்கணும் போல ஆசையாக இருக்குது. நீங்க போடுற அணிகலன் நிறைய அணிகலன் போடுறீங்க. ஆமா, ஆனா இதுக்கு என்னென்ன அணிகலன் சொல்லி சுத்தானந்த பாரதி எழுதியிருக்காரு. ஆமா, காதலிரும் குண்டலமும் கைக்கு வளை ஆபதியும் கருணை மார்பில் மீதொளி சிந்தாமலையும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் என்ப பூந்தாளினையும் பொடியச் சூடி நீதியொளி செங்கோலாய் திருக்குறளை தாங்குதமிழ் நீடு வாழ்க. அதே மாதிரி 50 காப்பியங்களை சொல்லியிருக்காரு. மும்மூர்த்திகள் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல சேர சோழ பாண்டியர்களை யுனைட் பண்ற மாதிரி அவங்களோட சிம்பிள்ஸ் இருக்கு மேல. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். புலி இருக்கு, வில் இருக்கு, மேல மீன் இருக்கு. மதுரை
சேர சோழ பாண்டியர்களோட இதை வந்து இருக்கு. அண்ட் தமிழ் தாயோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் இருக்கும் பொழுது தமிழ் எவ்வளோ தொன்று தொட்டு வாழுதோ அதே மாதிரி நம்மளோட தலைமுறைகளும் வாழணும். அண்ட் நம்ம குழந்தைங்களுக்கு யார் நம்மளோட தலைவராக வச்சுக்கணும், யார் நம்மளோட என்ன சொல்கிறது எக்ஸாம்பிள் ரோல் மாடலாக வச்சுக்கணும்னு சொன்னால் இன்றைக்கி உங்கள் பக்கத்தில் 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 2 குழந்தைங்கள பற்றி அண்ணன் சொல்வார். அதாவது கடல் கொண்ட தென்னாடு அப்படிங்கிற ஒரு நாவலை தழுவி கவிஞர் கண்ணதாசன் கடல் கொண்ட தென்னாடுன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. புதினம், வரலாற்று புதினம். அது என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் மொழி வந்து கத்துக்கடல் சூழ்ந்தும் கல்லாதார் தீ வைத்தும் குத்து வடமொழியின் கூர்வாள் பட்டம் இத்தனையும் தாங்கி இருக்கும் செந்தமிழ்னு ஈழத்து கவிஞன் காசியானந்தன் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி தமிழ் மொழி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு 10% மட்டும்தான். 90% தமிழ் வந்து அழிஞ்சிருச்சு கடல் கோளில். சுனாமி மாதிரி வந்து சுனாமி தான் 49 நாடுகள் கடல் கோளுக்கு ஆளாயிருக்குது. அதை கடல் கொண்ட தென்னாடுல எழுதியிருக்காங்க. தென்னாடுடைய சிவனே போட்டின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, தென்னாடுன்னு ஒன்று இருந்திருக்கு, அதான் கடல் கொண்ட தென்னாடு. அப்போ 49 நாடுகள் அந்த கடல் கோளை அழிஞ்சிருக்கு. அந்த முதல் தமிழ்ச்சங்கம்னு ஒன்று நடந்துச்சு. அந்த முதல் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் தான் அகத்தியர். ஆமாம், அந்த அகத்தியருடைய பிரதான சீடர் தான் தொல்காப்பியர். இது வந்து எப்படின்னா கபாடபுரம், இது 2ஆம் தமிழ்ச்சங்கம் இருந்தாலும் கபாடபுரம், அதுவும் அழிஞ்சிருச்சு. 49 நாடுகள் அழிஞ்சுன்னு சொன்னது அதுவும் அழிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் யார் வந்து அகத்தியருக்கு மாலை அணிவிக்க கூப்பிட போறீங்க? அகத்தியருக்கு மாலை அணிவிக்கிறதுக்கு புதுச்சேரியிலேருந்து எங்கள் ஐயா வந்திருக்காரு. அவர் வந்திருக்காரு. முனைவர் சுந்தர முருகன் புதுச்சேரியிலேருந்து தமிழ்ச்சங்கத்திலேருந்து வந்திருக்காரு. சிற்றூழி ராம் கணேஷ் ஐயா. அதாவது காப்பியம் எப்படி இருக்கணும் அப்படின்னு இலக்கணம் சொன்னவரே இவர் தான். பெருங்காப்பியனை பேசும் காலை வாழ்த்து வணக்கம் ஒருபொருள் இவற்றில் ஒன்று ஏற்படுத்தாகி முன்னூறவியந்து நாற்புள் பயப்புக்கு நடத்தாகி தன்னிகர் இல்லா தலைவன் உழைத்தாய் பூம்பொழி நிகழ்ந்து குணமொழிதல் புனல் விளையாடல் சேம்பிளி மதிக்கிளி சிறுவரை பெறுதல். இவ்வளவுலாம் இருந்தால் தான் காப்பியம். இவ்வளவும் இருக்கணும் காப்பியத்திலேன்னு சொன்னவரே இவர் தான். இவருக்கு அடுத்த தண்டி அலங்காரத்தில் அது விரிவாக சொல்லப்பட்டது. தொல்காப்பியத்தை எழுதுனது. அன்னைக்கு கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கம்பன் பத்தி பேசணும்னா, கம்பனுக்கு உலக தமிழர்கள் சேர்ந்து ஒரு விழா எடுக்கணும்னா அது இந்த காரைக்குடியில கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து நடக்கும். 100 ஆண்டுகள் 79 ஆண்டுகள் நடந்துகிட்டு இருக்கு கம்பன் விழா. அந்த கம்பர் பத்தி நான் சொல்றதை விட நீங்க கொஞ்சம் சில வார்த்தைகள் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். அதாவது உலகத்திலேயே பேசும் மொழிக்குன்னு கோயில் இங்கே தான் இருக்கு. அந்த தமிழை வளர்த்த கம்பன், வள்ளுவன், இளங்கோ இவங்களுக்கெல்லாம் தனித்தனி சன்னதிகள் தனியா கோயில்ல மாதிரி. குருவாயூர்ல குழந்தைங்களுக்கு போய் முதல் சாப்பாடு ஊட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அண்ணன் என்ன சொல்றாருன்னா, முதல்ல உங்க குழந்தைங்களுக்கு ஒரு சரஸ்வதி பூஜை அன்னைக்கோ ஒரு இதுவோ நீங்க முதல்ல எழுத்து பண்றீங்கல்ல, அது எந்த நாட்டுல இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் தமிழர்கள் வந்து இந்த தமிழ்தாய் கோயில்ல வந்து உங்க குழந்தைங்களுக்கு முதல் எழுத்துக்களை வந்து எழுத வைக்கணும் அரிசியில அப்படின்னு. ஆனா அந்த அகரம் வந்து அந்த ஆனாவை இந்த தமிழ்தாய் கோயில்ல வந்து முதல்ல நீங்க போடணும். பாரம்பரியமான பழக்கம் இன்னும் நாட்ரஸ் மொட்டையில் இருக்கு, இன்னும் இருக்கு. அந்த பகுதியில் உள்ள குழந்தைங்களை கூட்டிட்டு போய் அங்க இருக்க கம்பனுடைய மண்ணை வாயில போடுவாங்க. கொஞ்சோண்டு அங்க மண் அள்ளி வாயில லேசா போட்டு விபூதி மாதிரி கம்பனுடைய அவருடைய சமாதிக்கு பக்கத்தில் இருக்க மண் எடுத்து வாயில போட்டுக்கிற பழக்கம் இன்னைக்கு இருக்கு. உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய யாரவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே தொடங்கி அரியணை அனுமன் தாங்க வரைக்கும் 10,000 பாடல்கள். ஒவ்வொரு வரியை நீங்க படிச்சிட்டிங்கன்னா, கண்ணதாசனே எப்படி வந்து நான் மிகப்பெரிய அவர் வந்து நாத்திகவாதி, ஆத்திகவாதியை எப்படி மாறினான்னு ஒரு இன்டர்வியூ கேட்குறாங்க. அப்போ கம்பராமாயணத்தை ஒரு கூட்டம் எரிக்குது. கத்துக்கடல் சூழ்ந்தும் கல்லாதார் தீ வைத்தும் கம்பராமாயணத்தை எரிக்கிறாங்க, தமிழை எரிக்கிறாங்க, இது அழியணும் அப்படின்ட்டு. கத்துக்கடல் சூழ்ந்தும் கல்லாதார் தீ வைத்தும் குத்து வடமொழியின் கூர்வாள் பட்டும் இத்தனையும் தாங்கி இருக்கும் செந்தமிழ். அந்த மாதிரி அவர் சொன்ன ஓமைகள் எல்லாம் நினச்சி ஒரு வரி எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு நாள் முழுவதும் பேசுகிற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிறப்புமிக்க ஒரு கம்பனுக்கு நம்ம மாலை அணிவிக்கிறது நமக்கு உண்மையிலே ரொம்ப பெருமை. ஆண்டுதோறும் இதுக்கு விழா எடுத்த கம்பன் அடிப்படை ஐயாவுக்கும் இன்றைக்கு இருக்க கம்பன் கழகத்துக்கும் நம்ம நன்றி சொல்லணும். இந்த கம்பன் விழாவில் பேசினாத்தான் ஒரு டாக்டர் டிகிரி வாங்கினதுக்கு ஈக்குவல் பேச்சாளர் இருக்கு. ஒரு பேச்சாளர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய ஆள் அப்படின்னா கம்பன் விழாவில் பேசிக்கியா, அதுவும் காரைக்குடி கம்பன் விழாவில் பேசியிருக்கியா. அடுத்து புதுவை, எங்களுடைய புதுவை கம்பன் கழகமே காரைக்குடிலேருந்து போனதுதான். இதுதான் தலைமை கழகம். இங்கேருந்து உலகம் முழுவதும் இருக்க தமிழ்ச்சங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கார். கம்பனுக்கு மாலை அணிவிக்க இவர் நடராஜன், இவர் ராமூர்த்தி. திருவள்ளுவர் சிலைனா நம்ம கன்னியாகுமரியில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிலையை பார்த்துருப்போம்.
தெய்வம் தொழால் தொழுநன் தொழுதெழுவால் பெய்யென்றால் பெய்யுமா மழை. கடவுளை விட தன் கணவரை முதற் கடவுளாக நினச்சி வேண்ட ஒரு பெண், இச்சையோடு ஆசையோடு வேற ஒரு ஆண்மகனை கூட பார்க்காத ஒரு பெண். இந்த திருக்குறள் சொன்னதுலேருந்து ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் என் பாட்டி சொல்லியிருக்காங்க. நான் நிறைய தடவை இதை டெஸ்ட் பண்ணியிருக்கேன். தமிழை வளர்த்ததில் முக்கிய பங்கு கம்பன், வள்ளுவன், இளங்கோ. அதுக்கு 3 பேருக்கு 3 தனித்தனி சன்னதி அமைச்சிருக்காங்க. அதில் திருவள்ளுவருக்கு இங்கே தமிழ் இருக்குது. இங்கே அதே முப்பால் கையை இப்படி காட்டின மாதிரியே இருக்கும். இதே மாதிரி கன்னியாகுமரியிலேயே முப்பால் இப்படி 3 கை வச்சிருப்பாரு. அது ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு வச்சது. ரெண்டுமே வந்து கணபதி சபதி ஐயா செஞ்சது. ரெண்டுமே கணபதி சபதி ஐயா செஞ்சிருக்காரு. கொங்கணாபுரம் தமிழ்ச்சங்கம் சேலத்தில் இருக்கிற ஐயா ஜெகநாதன் ஐயாவும், காரைக்குடியில் குறள் சொல்லி கொடுக்கறதுல இவங்கள்ட்ட உருவான பிள்ளைங்க வந்து 1330 குறளையும் இது வரைக்கும் எத்தனை பேர் காரைக்குடியில் சொல்லியிருக்காங்க? 60 பிள்ளைகள். அதாவது இன்னைக்கு நம்ம யாரை பார்க்கணும்னா ஒரு சிறந்த ஆசிரியரை பார்க்க போறோம். உங்களோட பேர் நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். என்னோட பேரு ஜெகஜோதி. ஜெகஜோதி. வள்ளுவர் பேரவையில் செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். வித்யாகிரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கணித ஆசிரியர். இவங்களுக்கு கைடாக இருக்கிறது வந்து ஜெயங்கொண்டான்னு சொல்லி அவர் என்னுடைய நண்பர். அவர் தான் முதல்ல இந்த 1330 குறளையும் அதாவது கிட்டத்தட்ட 60 குழந்தைங்க வந்து 1330 குறளையும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுக்கு துணையா இருந்த ஒரு ஆசிரியர். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நாங்க வந்து வள்ளுவருக்காக ஒரு விழா எடுக்கணும்னு சொல்லி திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனை வச்சு இந்த நிகழ்ச்சியை வச்சு அங்கிருந்து ஊர்வலமா வந்து பரிசா வந்து 50 புத்தகத்தை முதல்ல கொடுத்தோம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போ கொடுத்த 50 அந்த புத்தகத்தில் படிச்சுட்டு போயிருந்து அடுத்த வருஷம் யார் சொல்கிறீங்களோ உங்களுக்கு திருவள்ளுவர் விருது இங்கே கொடுப்போம்னு நாங்கள் அறிவித்த பிறகு ஜெயங்கொண்டா நாங்கள் எல்லாம் அறிவித்தோம். அதுக்கு வந்து சாமி திராவிடமையா தான் அந்த ஐடியா எங்களுக்கு சொன்னாங்க. திருவள்ளுவருக்கு புது இடத்துல ஒரு சிலை வைக்கணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு வருஷம் வந்து இங்க திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு விழா எடுத்து அதுல 1330 குறள் சொல்ற குழந்தைங்களுக்கு திருவள்ளுவர் விருது கொடுக்குறோம். இது வரைக்கும் விடாம வந்து 24 வருஷம் 20 வருஷமா கொடுத்துருக்கோம். நம்ம வள்ளுவர் பேரவை சார்பில் இன்றைக்கு எத்தனை பேர் வர்றாங்கம்மா? இன்னைக்கு வித்யாகிரி பள்ளியில மட்டும் 2 பேர் வராங்க. 2 பேர் வராங்க. அக்கா தங்கச்சி. ஆனா மொத்தம் வந்து இந்த வருஷத்துல மட்டும் 10 பேர் முடிச்சிருக்காங்க. மொத்தம் இது வரைக்கும் காரைக்குடியில 1330 குறளையும் சொல்றவங்க மொத்தம் வந்து 60க்கு மேற்பட்ட. அந்த 1330 குறளையும் அவன் படிச்சுட்டான்னா அவன் எக்கனாமிக்ஸ் படிச்சிருவான், இலக்கியம் படிச்சிருவான், காதல் படிச்சிருவான், கண்ணியம் படிச்சிருவான், வாழ்க்கை எல்லா விஷயமே கிடையாது, வாழ்வியலே இருக்கு, வாழ்வியல் ஃபுல்லாவே அவன் தெரிஞ்சுக்குவான். இப்போல்லாம் சினிமா சோஷியல் மீடியா இருக்குது. அந்த காலத்திலேயே நம்மளுக்கு அதை எழுத்து வடிவமாக ஒரு இதிகாசமாக கொடுத்தது வந்து சிலப்பதிகாரம். அந்த இளங்கோவடிகள் அவர்களுக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது இந்த தமிழ்த்தாய் கோயிலில். இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்தை தழுவிதான் முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து பூம்புகாருங்கிற ஒரு இலக்கியமே படைச்சிருக்காரு. அவர் எழுதியிருக்காரு, படமும் எடுத்திருக்காரு. அதில் வர்ற வரிகள் எல்லாமே இவருடைய வரிகளை போட்டு தான் பாட்டு எழுதியிருப்பாங்க. மாசொரு பொண்ணே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே அலையிடை பிரவா மணியே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அந்த குழந்தை பிறந்திருக்க அந்த மாதவியை வந்து கொஞ்சிற மாதிரி அந்த வரிகளை வந்து எழுதியிருப்பாங்க. அதுக்கு மூலமாக இருந்தவர், வித்தாக இருந்தவர் இவர் இளங்கோவடிகள், விளைவாக இருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த பூம்புகார் படத்தை பார்க்குற வாய்ப்பு மிகச்சிறந்த வாய்ப்பு. அதை முடிந்தால் இன்னும் யூடியூப்பில் எல்லாரும் பாருங்க. அதை அவருக்கு மாலை அணிக்கிறதுக்கு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் படித்தவர் என்னுடைய நண்பர் திரு நடராஜன் அவர்கள். நம்மளோட தமிழக முதல்வர் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள்கிட்ட தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறது என்னன்னா, ஒரு தமிழ் தாயின் செல்ல பிள்ளையா உங்களோட அப்பா கலைஞர் அவர்கள் தான் முதல்ல தமிழ்நாடு அரசு நிதியிலிருந்து 5 லட்ச ரூபாய் இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதில் தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. பட் ஆனாலும் இந்த கோயில் முழுமையாக முழுமையாக முடியணும். அதே மாதிரி சுற்றி விளக்குகள் இரவு நேரங்களில் வர்றதுக்கெல்லாம் வெளிச்சம் இல்லை. அதே மாதிரி விளக்குகள் இங்கே சுற்றி பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப பின்னாடியெல்லாம் புல் ரொம்ப அண்டி கிடக்கு. அதே மாதிரி குழந்தைங்கள்லாம் வர மாதிரி ரெகுலராக தினசரி அன்றாடம் வந்து இதுக்கு பூஜைகள் நடக்கணும். நம்மளோட கணேசன் அவர்கள் எழுதி வச்ச அந்த தமிழ் வாழ்த்து வந்து ரெகுலராக இங்கே தமிழ்த்தாய்க்கு பாடணும். அதுக்கு அர்ச்சகர்கள் இங்கே நியமிக்கணும். தமிழ்த்தாய் பிரபந்தம் இங்கே ரெகுலராக தினசரி அவங்க பாடணும். அதுக்காக அர்ச்சகர்களுக்கு அரசு ஊதியம் கொடுத்து இங்கே நிர்ணயிக்கணும். இந்த பராமரிப்புக்கும் தினசரி வந்து இதோடைய பராமரிப்பு பணிகளுக்கும் நாங்கள் அன்றாடம் யார்கிட்டையும் கேட்காம அரசே இதை முழுமையாக தன்னுடைய இதில் எடுத்து உதவிக்கரங்கள் நீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் தமிழ் மீது பற்றாளர்கள் எல்லாரும் இதை முதல்வர் அவர்களுடைய பார்வைக்கு இதை கொண்டு போகணும்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்.
100% placement guaranteed BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, Chennai. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Chennai's Amartha Aviation Hotel Management Nursing. Easy படிங்க salary ஓட.